விரத நாள்னா வெங்காயம் பூண்டு சேர்க்காம சாப்பிட்ற ஆளுங்க இன்னமும் நிறைய பேர் இருக்கும். அந்த மாதிரி வெங்காயம் பூண்டு சேர்க்காம சாப்பிட்றவங்களுக்கான ரெசிபி இன்னைக்கு ஆலு டமாட்டர் கிரேவி என்னோட வெர்ஷனில். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தாராளமாகவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். சீரகம் புரிஞ்ச உடனே நான் பாயில் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பின்னாடியே மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வதக்கும் போது மசாலா மட்டும் கரைகாமல் பார்த்துக்கோங்க. பின்னாடியே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியோட பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ண விட்டுட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். நல்லா கொதி வந்த உடனே தேவைக்கேற்ற மாதிரி உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா பொட்டேட்டோஸை நீங்கள் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கிரேவி ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கார்னிஷிங்காக கசூரி மேத்தியை கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பின்னாடியே ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் லீவ்ஸையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். டெலிஷான ஆலு டமாட்டர் கிரேவி ஃபாஸ்டிங் டேஸில் ட்ரை பண்ணுங்கள்.